விழுப்புரம் நகரத்தில் பாதாள சாக்கடை ஏற்கனவே நடைபெற்ற பாதாள சாக்கடை. இப்போது எங்களுடைய அம்மாவுடைய அரசு, எடப்பாடி அரசு கொண்டு வந்த விரிவாக்கப்படுத்தப்பட்ட பகுதிக்கான பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பாதாள சாக்கடை முறையாக விழுப்புரம் நகரத்திலே பராமரிக்கப்படவில்லை. பல இடங்களிலே பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. சுத்திகரிப்பு நிலையம் முழுமையாக செயல்படவில்லை. கழிவு நீர் முழுமையாக சென்றடையாமல் மீண்டும் அந்த கழிவு நீர் திரும்பி வருகிறது. குடிநீர் குழாயிலே அந்த கழிவு நீர் கலப்படமாகிறது. பல இடங்களிலே உடைப்பு ஏற்பட்டு அந்த கழிவு நீர் சாலையிலே ஓடுகிறது. இதை செயல்படுத்தக்கூடிய நகராட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஹாஸ்பிட்டல் போறது, அங்க ஹாஸ்பிட்டல் போனா ஊசி இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்லைன்றான். போய் வெளில போய் வாங்கினோடான்றான். வெளில போய் வாங்கினது நீ எதுக்கு அரசாங்க மருத்துவமனை? டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, கம்பவுண்டர் இல்ல, மருந்து கொடுக்கறவங்க இல்ல, மாத்திரை இல்ல. இங்க கழிவு நீர் சாக்கடை தண்ணி ரோட்ல ஆறா ஓடுது, குடிநீர்ல கலந்து போகுது. ஜனத்தொகையோட கொசு தொகை அதிகமா இருக்குது இங்க விழுப்புரத்துல. விழுப்புரம் மட்டும் இல்ல, தமிழ்நாடே நாரி போய் தான் கிடக்கு.